சிலர் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக கருதி செயல்படுகிறார்கள். எனவேதான் அநேக கருத்து வேறுபாடுகளை உருவாக்குகிறார்கள். கிறிஸ்துவாகிய அவரை பின்பற்றுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். மதம் ஒரு நாளும் மனிதனின் முன்னேற்றத்திற்கு உதவியாய் இருக்கப் போவதில்லை. இதை நீங்கள் சரித்திரத்திலே படித்து பாருங்கள். இதைத்தான் சாலமோன் கூறும் பொழுது, நீ தேவாலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதைப் போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்கிறார். வேதத்திற்கு புறம்பான கருத்துக்களை பின்பற்றுகிற போதிக்கிற சபைகளுக்கு செல்வது தவறு. அது மட்டுமல்ல, வேதத்தின்படி நடக்கிற போதிக்கிற போதகர்களுக்கு உதவியாய் இல்லாமல் இருப்பதும் தவறு. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சில காரியங்களை குறித்து தியானித்தோம். முதலாவதாக, பூமியின் நியாயஸ்தலத்தில் மேல் உள்ள யாருமே சரியாக நீதி செய்பவர்கள் இல்லை என்கிற பாடத்தை கற்றுக்கொண்டோம். பின்னர் மனிதர்களாக வாழாமல் மிருகங்களாக வாழும் ஒரு காட்சியை நாம் இந்த காலத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டோம். பின்னதாக மனிதர்கள் படும் அவலங்களில் 2ஐ கண்டோம். ஒன்று, நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று கூறுவது. இரண்டாவது, நான் பிறவாமலேயே இருந்தால் நலமாயிருக்கும் என்று கூறுவது. கடைசியாக, பிறருடன் சேர்ந்து ஐக்கியமாக நாம் பணி செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம். இன்றும் கூட நாம் தியானத்திற்காக பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை தியானிக்கப் போகிறோம். இன்று பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நேரம் எடுத்து கடிதம் எழுதி ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளும் உங்களுக்கு எங்கள் அன்பான நன்றியை தெரிவிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் கர்த்தரின் வல்லமையை உணர்ந்தவர்களாக விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். அவரே எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் தேவைகளையும் நிச்சயமாய் அவர் பூர்த்தி செய்வார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. மக்களுடைய விருப்பத்தையும் ஆதரவையும் பொறுத்தே ஒரு அரசனின் ஆட்சி காலம் இருக்கிறது. மக்கள் அவன் மேல் விருப்பத்தோடே காணப்பட வேண்டும் என்றால் அதற்கேற்றபடி அரசனும் செயல்பட வேண்டியவனாயிருக்கிறான். ஒரு ராஜா மக்களுக்கு விருப்பமானபடி ஆட்சி செய்யவில்லை என்றால் அவன் ராஜாங்கத்தில் இருந்தாலும் அவனை மக்களே ஏழையாக்கி விடுவார்கள். அதே வேளையிலே மக்கள் விரும்பினால் ஏழையான ஒருவனும் அரசனாகும் வாய்ப்பை பெறுகிறான் என்று சாலமோன் சொல்கிறார். உலகத்திலே கிடைக்கும் பதவிகள் நிலையான ஒன்று அல்ல. நாமும் அழைக்கப்பட்டிருக்கும் அழைப்பிற்கு ஏற்ப வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் அர்ப்பணிப்போடும் நாம் செயலாற்றும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நமக்கும் அது ஆசீர்வாதமாய் முடியும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் 2வது பிள்ளை என்று ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாலமோன் 2வது பிள்ளை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல தாவீது சாலமோனை ராஜாவாக அரியணையிலே உட்கார வைக்க விரும்பவில்லை. ஆனால் தேவனே சாலமோனை தெரிந்தெடுத்தார். எவ்வாறு ஈசாக்கு முதற் பிள்ளை இல்லையோ, யாக்கோபு முதற் பிள்ளை இல்லையோ, அதே போல சாலமோனும் முதற் பிள்ளை இல்லை. அவனும் 2வது பிள்ளையே. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் அநேக வேளைகளிலே 2வது பிள்ளைகளை அல்லது கடைசி பிள்ளைகளை கூட தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாழ்ந்த மதியற்ற நிலைமையில் இருக்கிறவர்களையும் அவர் தெரிந்தெடுக்க முடியும்.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே அல்லது வேலை செய்யும் இடத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? தேவன் உங்களையே உயர்த்த விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை கவனியுங்கள். இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜா ஆட்சியில் இருக்கும் பொழுது அவனுக்கு மிக அதிகமான மதிப்பையும் கனத்தையும் மக்கள் செலுத்துகிறார்கள். ஆனால் ராஜா பதவியிலிருந்து விலகும் பொழுது மக்கள் அவன் மீது வைத்திருந்த மதிப்பு குறைகிறது. அவர்கள் கவனம் இளவரசர் பின்னாலே திரும்புகிறது. இதுதான் உலகம் பிரியமானவர்களே. பணம், பதவி, அதிகாரம் இருந்தால் மக்கள் மதிப்பார்கள். அது நம்மை விட்டு நீங்கும் பொழுது, இல்லாவிட்டால் குறையும் பொழுது மக்களின் மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். இந்த உலக இயல்பை சாலமோன் பரிசோதிக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாயிருக்கிறது என்கிறார். ஆனால் நமது பணிக்காலம் நிறைவடையும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல், நான் என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் கர்த்தரின் கரத்திலே பயனுள்ள பாத்திரங்களாக நாம் அமைய முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே சாலமோன் இன்னொரு துறையிலே பரிசோதனையை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமானதாக தெரியலாம். சாலமோன் சமயத்தில் அல்லது ஒரு மதத்தினாலே மன திருப்தியை பெற முடியுமா என்று ஆராய்கிறார். சமயத்தின் சடங்காச்சாரங்களை கைக்கொள்வதால் தான் மன நிறைவை அடைய முடியுமே என்று நீங்கள் கூட கூறலாம். இல்லை பிரியமானவர்களே, அது தவறான கருத்து. நாம் ஒரு மதத்தினாலே சமாதானத்தை பெற முடியாது. உலகத்தில் உள்ள சமயங்கள் மக்களை மிகவும் தாழ்ந்த நிலைமையில் வைத்திருக்கிறது என்பதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? உலகத்தில் உள்ள சமயங்களை எடுத்து பாருங்கள். அது அவர்களை ஒருவழிப்படுத்துகிறதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அதன் பேரில் உள்ள பற்றினாலே எத்தனை வேறுபாடுகள், கசப்புகள்! மக்களை முன்னேற்றமான பாதையிலே செல்லாதபடிக்கு இந்த வைராக்கியங்கள் தடுக்கின்றன. நீங்கள் கிறிஸ்தவம் ஒரு சமயம் என்று நினைப்பீர்கள் என்றால் அது தவறான கருத்து. முதலாவது அந்த கருத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். இது மதம் அல்ல, ஒரு மார்க்கம். அதாவது கிறிஸ்து ஏற்படுத்திய வழி. கிறிஸ்துவின் வழியில் நடப்பதே கிறிஸ்தவம் என்பது. எனவே கிறிஸ்தவன் என்ற மத வைராக்கியமெல்லாம் தவறானது. சிலர் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக கருதி செயல்படுகிறார்கள். எனவேதான் அநேக கருத்து வேறுபாடுகளை உருவாக்குகிறார்கள். கிறிஸ்துவாகிய அவரை பின்பற்றுவதே இதன் நோக்கம். மதம் ஒரு நாளும் மனிதனின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கப் போவதில்லை என்பதை வரலாற்றிலே நீங்கள் படித்து பாருங்கள். இப்பொழுது சாலமோன் மேற்கொண்ட பரிசோதனை பார்ப்போம். அவன் சொல்லுகிறதை கவனியுங்கள். பிரசங்கி 5:1, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். நாம் சில சபைகளிலே கலந்து கொள்வது கால வீண் விரயம் மட்டுமல்ல, தவறானதும் கூட. வேதத்திற்கு புறமான கருத்துக்களை பின்பற்றுகிற போதிக்கிற சபைகளுக்கு செல்வது தவறு பிரியமானவர்களே. அதே போல வேதத்திலிருந்து போதிக்கின்ற நடக்கிற போதகருக்கு ஊழியத்திலே ஆதரவாக இராமல் இருப்பதும் தவறாகும். சாலமோன் மதவாதியாக இருக்க முயற்சித்தார். அவர் ஆலயத்திற்கு சென்றார். ஆனால் ஒன்றை இங்கே எச்சரிக்கையாக சொல்லுகிறார். நீ ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அமைதியாக இரு. அமைதியாக போய் உட்கார். எந்த ஒரு காரியத்திலையும் தலையிடாதே. மூடரை போல தேவனை ஆராதிக்காதே. மாறாக செவி கொடுத்து அவரிடத்திலே சேர் என்கிறார். ஒருவர் ஆலயத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அங்கே ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவரோடு கூட ஐக்கியப்பட தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். சில இடங்களிலே ஆலயத்திலே ஆராதனை ஆரம்பிப்பதற்காக அடிக்கப்படும் முதல் மணிக்கும் 2வது மணிக்கும் இடையிலே பலர் சளச்சள என்று பேசி கொண்டிருப்பார்கள். அது தவறு பிரியமானவர்களே. ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களும் 1வது மணி அடித்த பின்னர் ஆலயத்திற்குள்ளே அங்கும் இங்கும் நடப்பது கூட தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தனியே தரிசிக்கும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கும் திருச்சபை மக்களுக்கு இடையூறாய் செயல்படக்கூடாது. அந்த நேரங்களிலே பாடல்களை கூட ஒலிக்காமல் அமைதியாய் அந்த அரை மணி நேரம் ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கும் நேரமாக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம் என்றால் அது மிகுந்த பயனுள்ள நேரமாய் அமையும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும்
மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. அதாவது உணர்ச்சி வேகத்தில் எந்த முடிவையும் எடுத்து செயல்படாதே, மனம் பதறாதே என்று எச்சரிக்கிறார். இங்கே அவர் சமயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது மக்கள் இவ்விதமாக தேவாலயத்திலே காணப்படுகிறார்கள் என்கிறார். அவர்கள் தேவனை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு சடங்காச்சாரங்களுக்கு முக்கிய இடமளிக்கிறார்கள். அதை ஒரு மதமாய் மாற்றுகிறார்கள். ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள், ஆனால் உண்மையை தவிர்த்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, இன்று அநேகர் இப்படித்தான் திருச்சபைகளிலே மகிழ்ச்சி இல்லாமல் வேதனையோடு காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சடங்காச்சாரமாக ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஒருபொழுதும் ஆவிக்குரிய காரியங்களிலே தலையிடவே மாட்டார்கள். தேவனை அருகில் வைத்து கொண்டே அவரை பற்றி கொள்ள மறுத்து விடுகிறார்கள். ஆராதனையிலே நாம் எப்படி பங்கு பெறுகிறோம்? உன்னதமான கர்த்தர் முன் மண்டியிட மனதுண்டா? ஜெபங்களை கவனித்து கருத்தோடு ஆமென் சொல்லும் பழக்கம் உண்டா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். இன்று அநேக பிரசங்கிமார்கள் அநேக வார்த்தைகளை பயன்படுத்தி சபைகளிலே பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையிலே பேச தேவையில்லாத வார்த்தைகளை கூட பயன்படுத்தி பேசுகிறார்கள். இந்த வார்த்தையின் திரட்சி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செய்ய தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். நாம் ஆலயத்திற்கு செய்ய மனதிருந்தால் பொருத்தனை செய்யலாம். ஆனால் பார்வைக்காக, மதிப்பிற்காக மட்டுமே பொருத்தனை செய்யக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவிலே நாம் இந்த பொருத்தனையை செய்ய வேண்டும். இன்று அநேகர் இவ்விதமாக மனிதர் முன் மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுக்கு நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்கிறார்கள். இது சரியானதல்ல. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செய்ய தாமதியாதே என்று சாலமோன் கூறுகிறார். நாம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டு அதை நிறைவேற்றாமல் அவரோடு நல்ல உறவை வைத்து கொள்ள முடியும் என எதிர்பார்க்கக்கூடாது. பொருத்தனைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? லேவியராமம் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செய்ய மறக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அதை உங்களிடத்திலே கேட்கிறவராய் இருக்கிறார். அநேகர் பொருத்தனை பண்ணி அதை கருத்தில் கொள்ளாமல் விட்டுவிட்ட காரணத்தினால் தங்கள் பழைய தகுதியையும் தங்கள் பழைய நிலைமையையும் இழந்து போயிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதை நாம் சடங்காச்சாரம் என்று எடுத்துக்கொள்ள இயலாது. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உண்மையான ஒரு உறவை வெளிப்படுத்துகிறது. அவர் உங்கள் பேச்சை, உங்கள் சத்தத்தை, உங்கள் வார்த்தைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாக்குறுதியை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை கவனியுங்கள். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போகிறதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன்? நாம் தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணிய பின்னர் இது தவறாக நடந்துவிட்டது, நான் இவ்வாறு சொல்லவே இல்லை, ஏதோ பதஷ்டத்திலே சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் கூற முடியாது. அல்லது நான் இந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். அநேகர் இதை மறந்து போவதனாலே தான் செய்த பொருத்தனைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு மாற்றுவதனால் அவர்கள் தேவனோடு உள்ள உறவிலே வெகு தொலைவிலே செல்லுகிறார்கள். நாம் தேவனோடு உள்ள உறவிலே மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. தேவனுக்கு பயந்து அவரோடு உறவு வைத்துக் கொள்வதே முக்கியம். பிரியமானவர்களே, அநேக சொப்பனங்களும் அநேக வார்த்தைகளும் மாயையும் வியர்த்தமாய் இருக்கும். அநேகர் தாங்கள் சொப்பனம் கண்டதாகவும் சில அனுபவங்களை பெற்றதாகவும் சொல்வார்கள். அதன் மேலேயே தங்கள் நம்பிக்கையையும் வைப்பார்கள். வேத வசனத்தையும் அதன் பொருளையும்
இரண்டாம் இடத்திற்கு தள்ளிவிடுவார்கள். தங்கள் அனுபவங்களை கொண்டு வேத வசனங்களை பரிசோதித்து பார்ப்பார்கள். இது தவறான ஒரு செயல். வேத வசனங்களை கொண்டுதான் உங்கள் அனுபவங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டுமே தவிர, உங்கள் அனுபவங்களை கொண்டோ யாரோ சொன்ன அவருடைய அனுபவத்தை கொண்டோ வேத வசனத்தை சோதிக்கக்கூடாது. 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்தின்படி, ஆவிகள் எல்லாவற்றையும் நாம் நம்பிவிடாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து பார்க்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அநேகர் இதை செய்கிறதில்லை. அனுபவத்தை பற்றி கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்த முயற்சிக்கிறார்கள். இது முற்றிலும் சமயம் தொடர்பானது. பிரியமானவர்களே, இது உணர்வுகளின் அடிப்படையிலானது. இது சத்தியம் அல்ல. உங்கள் விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? கிறிஸ்துவின் வார்த்தைகள் மீது இருக்கிறதா, அல்லது உங்கள் அனுபவத்தின் மீதோ, அல்லது யாரோ சொன்ன ஒருவருடைய அனுபவத்தின் மீதோ இருக்கிறதா? நீங்கள் தேவாதி தேவனை தொழுது கொள்கிறீர்களா, அல்லது கிறிஸ்தவத்தை ஒரு மதம் போலாக்கி வெறும் சடங்காச்சாரங்களை பின்பற்றி வருகிறீர்களா? பிரசங்கி 5 அதிகாரம் 8 வசனம், ஒரு தேசத்திலே ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்களுக்கு மேலும் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. ஏழைகள் ஒடுக்கப்படுவதை நாம் நேரில் பார்க்கிறோம். செய்தித்தாளில் அடிக்கடி நாம் வாசிக்கிறோம். அநேக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் அதை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. அநேக வலியவர்கள், பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கி அவர்களிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்று தங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தேவன் இதையும் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். அவர்களுக்கு தண்டனை வழங்குகிறவராய் இருக்கிறார். அதே வேளையிலே இவ்வாறு தவறு நடக்கிற இடத்தை விட்டு நாம் விலகி வெளியேற வேண்டும். தேவன் அந்த நிறுவனத்தை அல்லது இடத்தை நியாயம் தீர்ப்பார். உலக வரலாற்றை பாருங்கள். ஏழைகளை ஒடுக்கியவர்கள் அல்லது ஒடுக்கிய நிறுவனம், அமைப்பு, ஆட்சி விழுந்து போய்விட்டதை காண முடியும். தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு அது. 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில் ஏழைகளுக்கு நீதியும் நியாயமும் பரிபூரணமாக கிடைக்கும். அவருடைய நலன் மீது கரிசனை கொண்ட ஆண்டவர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து சாலமோன் செய்த மற்றும் ஒரு பரிசோதனை பார்க்க போகிறோம். சாலமோன் பல துறைகளிலே பரிசோதனை செய்து அவைகளிலே மன சமாதானத்தை, வாழ்க்கையிலே திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று முயற்சிக்கிறார் என்று முன்னரே பார்த்தோம். அறிவியலிலே, இயற்கை விதியிலே, ஞானத்திலே, தத்துவத்திலே, மோகத்திலே, பொருட்செல்வத்திலே மற்றும் இம்மைக்காக வாழ்வதிலே இந்த பரிசோதனையை மேற்கொண்டார். மட்டுமல்ல, சுயத்திற்காக வாழ்வதிலும் அதேபோல சமயத்திலும் தன் ஆய்வை நடத்தினார். இதிலெல்லாம் அவர் எதிர்பார்த்த திருப்தியை பெற இயலாமல் மாயை என்று கூறிவிட்டார். அடுத்து வருகிற வசனங்களிலே சாலமோன் செல்வத்தில் திருப்தி அடைய முடிகிறதா என்ற ஆய்வை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவர் மற்றெல்லாரை விடவும் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராய் வாழ்ந்தார். அநேக பொன் பொருள் உடையவராய் காணப்பட்டார். தான் விரும்பின எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அவர் காணப்பட்டார். இவருடைய இந்த செல்வமே இந்த தேசத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாய் அமைந்தது. செல்வ செழிப்பான இந்த நாட்டை கைப்பற்ற சுற்றியுள்ள நாடுகளெல்லாம் பொறாமை கொண்டு சீறி எழுந்தன. தேவன் அடைத்திருந்த வேலியை எடுத்தவுடன் அவைகள் இஸ்ரவேலுக்குள் பாய்ந்தன. பிரசங்கி 5 அதிகாரம் 10 வசனம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அநேக பணக்காரர்கள் தங்கள் நிறுவனத்தின் அதிக லாபத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள். ஆனால் அது அவர்களை திருப்தி செய்ய இயலாது. வங்கியின் பண இருப்பு ஒருவருக்கு அதிகமாயிருக்கலாம். ஆனால் அதற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடத்திலே மகிழ்ச்சியை, வாழ்க்கையிலே திருப்தியை நீங்கள் பார்க்க முடியாது. மொத்தத்தில் பணத்தினால் ஒரு மனிதன் திருப்தி அடையவே முடியாது. அதற்காக செல்வம் தீமையானது என்று சொல்லவில்லை. பணத்தில் தீமை இல்லை, பண ஆசையிலேதான் தீமை இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணக்காரனாக வேண்டுமென்ற ஆசையே தீமையாகிறது. அதே வேளையிலே சிலர் கருமித்தனம் பண்ணி செல்வத்தை பாதுகாக்க நினைப்பார்கள். வேறு சிலர் பணத்தை நான் நேசிக்கவில்லை என்று கூறி
தாறுமாறாய் செலவழிக்கிறவர்களாயும் காணப்படுவார்கள். இரண்டுமே தவறான வாழ்க்கை. லாபத்தை சம்பாதிப்பதோ பணத்தை வைத்திருப்பதோ தவறல்ல. பணத்தை பற்றிய அந்த மனிதனின் எண்ணம், அவனுடைய செயல் எப்படிப்பட்டது என்பதிலேதான் காரியம் இருக்கிறது. ஒருவன் பணத்தை நேசித்து கொண்டிருப்பான் என்றால் அவன் தீமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவான். பணத்திற்காக மனிதன் படுகிற பிரயாசங்களை பார்த்திருக்கிறீர்களா? இரவும் பகலும் அயராது உழைக்கிறார்கள். தொழிலில் கூட்டு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பேராசை நிமித்தம் அடிதடிகளிலே, ஏன் கொலைகளிலேயும் இறங்குகிறார்கள். ஏழைகளின் தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் பொழுது பணக்காரர்கள் இன்னும் அதிகமாய் செல்வம் சேர்த்து கொண்டே இருப்பது தவறு. இதைத்தான் தேவன் கண்டிக்கிறார். ஏனென்றால் பண ஆசையிலேயே செல்வந்தர்கள் மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தினால் தேவன் இல்லாத மூலதனமும் தேவன் இல்லாத உழைப்பும் உண்டாகிறது. இது தேவனுடைய தண்டனையே பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. அவர்கள் தேவ நாம மகிமைக்கென்று பணத்தை சேர்ப்பார்கள் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் இல்லையா? பணத்தை சரியான காரியத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு காரியம். இந்த பண ஆசை, பேராசை எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்ப்பு தான் இருக்கிறது. கிறிஸ்துவை இருதயத்திலே சுமந்திருப்பார்கள் என்றால் மற்றவற்றை இருதயத்திலிருந்து வெளியே தள்ளிவிட முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வாழ்க்கையிலே இடமில்லாதபடியினாலே பணத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிறார்கள். அதன் முடிவு சமாதான ஒன்று அல்ல என்பதை அவர்கள் சீக்கிரம் கண்டுகொள்வார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எதை குறித்து அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து அடிக்கடி பேசுகிறீர்கள்? அதுதான் உங்கள் இருதயத்தின் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முழு இடத்தையும் கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி, மன அமைதி காணப்பட முடியும். மாயை மாயை எல்லாம் மாயை என்ற புலம்பலுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, சாலமோனுடைய எல்லா ஆராய்ச்சியின் முடிவிலேயும் எதுவும் திருப்தி கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் பண ஆசையினாலே யாராவது நிறைந்து தவறான காரியங்களிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்பதை உணர்ந்து வாழ்க்கையிலே மேலான காரியங்களை வாஞ்சிக்க உதவி செய்துள்ளோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய இருதயத்திலே முக்கியமான இடத்தை கொடுத்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நீரே கிருபை தாரும். இன்று நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்கள் இருதயத்தின் ஆட்சி பீடத்திலே என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தேவையில்லாத எல்லா காரியங்களையும் அகற்றி உமக்கு முழு இடத்தையும் பூரணமான இடத்தையும் கொடுக்க நீரே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வாருங்கள் நேயர்களே, நீங்கள் இந்த காணொளியை முழுவதுமாக கண்டிருப்பீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காணொளியிலும் சாலமோனின் சில ஆராய்ச்சிகளையும் அதன் முடிவுகளையும் கண்டோம். அதில் முதலாவதாக, உலகத்தில் இருக்கும் பதவிகள் அனைத்தும் நிலையானவைகள் அல்ல, மாறாக அவைகள் மாறும் ஒன்றாக இருக்கிறது என்று உணர்ந்தோம். ஒரு முறை மார்க்ஸ் ஓரேலியஸ் பதவிகள், செல்வம் அல்லது புகழ் போன்ற வெளிப்புற விஷயங்கள் நிலையற்றவை என்றும் உண்மையான அமைதி, நட்பூட்டும் மற்றும் குணநலன்களின் விளைவுகளே வாழ்க்கையின் மையம் என்பதையும் வலியுறுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் காணும் இந்த பதவிகள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்மோடு நிற்கும் சிலர் நம்மோடு எப்பொழுதும் நிற்பார்களா என்பது புரிந்து கொள்ள முடியாத விஷயம். ஆகவே நம்முடைய பதவி காலம் முடியும் பொழுது அடுத்ததாக தேவன் நம்முடைய வாழ்விலே என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொண்டு அவைகளை செய்ய துவங்குவோமாக. தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனைகளை அள்ளிவிடும் மக்களை குறித்து சாலமோன் செய்த ஆராய்ச்சியை கண்டோம். இதில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் மனப்பூர்வமாய் மனதிலிருந்து பொருத்தனைகளை செலுத்த வேண்டுமே அன்றி பிறர் பார்க்கிறார்கள், அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், நான் பணக்காரன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா போன்ற எண்ணங்களோடு நாம் பொருத்தனைகளை செலுத்தக்கூடாது. சிந்தித்து பாருங்கள் சிநேகிதர்களே,
நாம் செய்யும் பொருத்தனைகள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது உண்மையாகவே நான் தேவனுக்காக செய்ய விரும்புகிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள். புதிதாக எதை குறித்து கற்றுக்கொண்டோம்? நம் வார்த்தைகளை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். மனோதத்துவங்களில் இருக்கும் மருத்துவர்களும் கூறும் விஷயம் என்னவென்றால், அதிகமான வார்த்தை திரட்சி நம்மை கவலைக்குள்ளாக்கும், நம்மை மன அழுத்தம் அடைய செய்யும் என்பதை கூறுகிறார்கள். ஆம் நண்பர்களே, இன்று இருக்கும் காலங்களில் சிலர் அதிகமாக வெளியில் பேசாவிட்டாலும் தங்களுக்குள்ளே அநேக காரியங்களை குறித்து புலம்புகிறவர்களாகவும் அடிக்கடி சிந்திக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இதை போன்ற சிந்தனைகளும் பேச்சுகளும் நாம் கிறிஸ்துவின் சாயலில் வளராதபடிக்கு நம்மை தடுக்கும் விஷயங்களாக இருக்கும். கடைசியாக பணப்பிரியர்களை குறித்து பார்த்தோம். பணம் வாழ்க்கையில் முக்கியமானது. ஆனால் பண ஆசை ஆழமாக மனிதனை கட்டிப்பிடிக்கிறது. இது வாழ்க்கையின் உண்மையான சுவையை பறித்து விடுகிறது. இதிலும் 2 வகையான பணப்பிரியர்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இதில் நாம் எந்த வகையான பணப்பிரியர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பண ஆசையின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள ஒரே வழி கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதே. அவர் மட்டுமே நமக்கு உண்மையான திருப்தியையும் நிறைவையும் வழங்கக்கூடியவர். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1.